வாங்கப்பா. நீங்க முதலா என்னுடைய வீடியோவ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள நீங்க முழுசா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயி பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்கறது ஒரு ரோஜா செடிய நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஆனா, இதுல ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த செடிய பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கிளைய இங்க கட் பண்ணி விட்டுருக்கேன். இங்கேருந்து எந்த அளவுக்கு காஞ்சுக்கிட்டே வருதுன்னு பாருங்க. இது இந்த சைடுல ஃபுல்லா தளிராவே வருது. நல்லா தளிர் வருதா? இதுல ஒரு கிளை மட்டும் எப்படி காஞ்சிக்கிட்டு போகுதுன்னு பாருங்க. இந்த கிளையும் அதே மாதிரி காஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு எனக்கு நர்சரிக்காரரு ஒரு மருந்து சொல்லியிருக்காரு. இதுல ஸ்ப்ரே பண்ண சொல்லி. அதை ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த தளிர்கள்லாம் வந்தது. ஒரு கிளை மட்டும் இது வரைக்கும் காஞ்சிருக்கு. இதுக்கு கீழே எல்லாத்துலேயுமே தளிர்கள் வந்துட்டு இருக்கு. அது என்ன மருந்து, அது என்ன அளவு, நான் எப்படி ஸ்ப்ரே பண்ணன்றத உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்க. செடிகள் நம்ம கட் பண்ணி விட்ட உடனே எல்லாமே நம்ம சாஃப் வைப்போம், எல்லாமே வைப்போம். இருந்தாலும் கிளைகள் காஞ்சிக்கிட்டே வரும். அந்த கிளைகள் காயாம நல்லா தளிர் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு, ஏன்னா நர்சரியில எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு புதர் செடியா வளர்ப்பாங்க. அவங்க என்ன செய்ய மருந்து அடிக்கிறாங்களோ அதை தான் எனக்கு சொன்னாங்க. நான் இப்ப ஸ்ப்ரே பண்ண போறேன். அதை அளவையும் சொல்றேன், என்ன மருந்துன்னு சொல்றேன். நீங்க பார்த்து உபயோகப்படுத்துங்க. என்ன அப்படின்னா, பூச்செடிகளுக்கு மட்டும் உபயோகப்படுத்துங்க. காய்கறி செடிகளுக்கு வேண்டாம். ஏன்னா அது ஆர்கானிக் கிடையாது, கெமிக்கல் தான். அதனால செடிகள், ரோஜா செடிகளை பாதுகாக்கணும் அப்படின்னா இதை மாதிரி நம்ம நர்சரிக்காரங்க கேட்டா சொல்லி கொடுப்பாங்க. நம்மளுக்கு எப்படி நம்ம செடிகளை வளர்க்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம். நான் செய்தேன், என்னோட செடி நல்லா இருக்கு. அதை தான் உங்களுக்கு நான் இப்போதைக்கு காமிக்கிறேன். பாருங்க, நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்க. எல்லா செடிகளும் எப்படி காஞ்சிக்கிட்டே வருது, அதுல அந்த மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி தளிர்கள் வருதுன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பார்த்து உபயோகப்படுத்துங்க. சின்ன சின்ன தளிர்கள்லாம் நல்லாவே வருது. அந்த கிளைகள் காஞ்ச மாதிரி இருக்கு. அதுல இருந்து தளிர்கள் எப்படி வருது அப்படின்றத தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்து நீங்களும் உபயோகப்படுத்துங்க. வாங்க, அது என்ன மருந்துன்னு சொல்றேன், அளவுன்னு சொல்றேன். அதை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. மருந்து டப்பாவில் பேர் மறைஞ்சிச்சு, ஏன்னா இது பழைய டப்பா. அதனால இது பேர் என்ன அப்படின்னு கேட்டா மோனோகுரோட்டோமஸ். மோனோகுரோட்டோமஸ்ன்னு கேட்டீங்கன்னா உரக்கடைகள்ல கிடைக்கும். இந்த மருந்தை வாங்கி 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml ஊட்ட சொன்னாரு. எனக்கு எம்எல் கணக்கு தெரியாது. ஆனா 5 சொட்டு 10 சொட்டு 2 லிட்டர் தண்ணிக்கு நான் 10 சொட்டு ஊற்றி கலந்து ஸ்ப்ரே பண்ண போறேன். நீங்களும் அதே மாதிரி செய்து பாருங்க. ரொம்ப அதிகமா ஊற்ற வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கும் போது லைட்டா அடிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் செடி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எதா இருந்தாலும் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml 5 சொட்டு ஊற்றிக்கிங்க. நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம இப்போ வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். லேசா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நிறைய புல்பாட்டிலாம் விட்டுறாதீங்க, ஏன்னா இது கெமிக்கல் மருந்து. அதனால லேசா ஸ்ப்ரே பண்ணா போதும். பிடிச்சிருந்தா நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் தளிர்கள் நல்லாவே வருது. கிளைகள் காஞ்சிருந்தாலும் குச்சியிலேருந்து வர தளிர் எல்லாம் நல்லாவே வருது. பார்த்து உபயோகப்படுத்துங்க. நீங்களும் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சின்ன சின்ன டிப்ஸுகள் நான் சொல்றது, நான் எப்படி செடி வளர்க்குறேன்றத உங்களுக்கு சொல்லிட்டு வருவேன். பிடிச்சிருந்தா பார்த்து நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்க.